வினேஷ் போகத் தகுதி நீக்கம். தேவையற்ற அரசியலில் கட்சி அபிமானிகள். ஒரு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ என்ற அச்சம்தான் ஏற்படுது. சேனல்ல இதுவரை பல கட்சிகளை நம்ம விமர்சனம் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏற்ப மனிதனின் செயல்பாடும் நிலைப்பாடும் மாறும். ஒரு விஷயத்துல ஒரு அரசியல் கட்சி சொல்வது சரியாக இருக்கும். அதே வேறொரு விஷயத்தில் மற்றொரு அரசியல் கட்சி சொல்வது சரியாக தோன்றும். சராசரி மனிதனின் எண்ண ஓட்டம் என்பது அதுதானே. அந்த எண்ண ஓட்டத்தின் காரணமாகத்தான் திருவாளர் பொதுஜனத்தின் வாக்கும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கட்சிக்கு போகுது. பல விஷயங்களில் நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையில் அலசி பலவேறு கட்சிகளின் ஒரு சில நிலைப்பாட்டை விமர்சித்திருக்கோம். ஆனால் வினேஷ் போகத் விஷயத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஜென்யூனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளின் தொண்டர்கள் அல்லது திடீர் என்று 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு நானும் அரசியலை உன்னிப்பாக உற்று நோக்குகிறேன் என்று தற்குறித்தனமாக அரசியலை புரிந்து கொண்ட ஒரு சில நபர்களால் ஏற்பட்ட தொல்லைதான் தாங்க முடியல. வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றவுடன் அது பாஜகவுக்கு எதிரான வெற்றி என்று ஒரு கோஷ்டி கிளம்பியது. அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்ற அதிர்ச்சி செய்தி வந்த பிறகு தனி மனித தாக்குதல் நடத்தும் அளவுக்கு கேவலமான மற்றொரு கோஷ்டியும் களம் இறங்கியது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதே பாஜகவுக்கு எதிரான வெற்றி என்று கூறிக்கொண்டிருக்கையில் இந்தியா ஒலிம்பிக் சங்க தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பி.டி. உஷா அவர்கள் ராஜ்யசபாவின் நியமன உறுப்பினராக இருப்பதால் அவரையும் பாஜக லிஸ்டிலேயே இவர்கள் சேர்த்து விடுவார்கள். அப்படியே கூட வைத்துக் கொள்வோமே, பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது பி.டி. உஷா அவர்கள் மீதும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. பாஜகவோ மோடியோ பி.டி. உஷாவோ இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்த்திருந்தால் வினேஷ் போகத் அவர்களை ஒலிம்பிக் போட்டிகளுக்கே அனுப்பாமல் தடுத்திருக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக சென்றிருக்கலாம். உள்நாட்டு அரசியல் வேறு, இந்தியாவை உலக மேடைகளில் முன்னிறுத்தும் ஒலிம்பிக் போட்டி என்பது வேறு என்பதை அவர்கள் தெள்ளத் தெளிவாக நன்கு உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்காங்க. வினேஷ் போகத் அவர்களும் நம் நாட்டிற்கு உள்ளே இருக்கும் மல்யுத்த பிரச்சனையும் வேறு வேறு. ஒலிம்பிக் போட்டிகள் வேறு என்பதை உணர்ந்து தன் சக்திக்கு முடிந்த அனைத்தையும் கொடுத்து களத்தில் தீயாக செயல்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட இருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேவையற்ற அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது அரசியல் கட்சிகளின் அனுதாபிகள் தான். எல்லாவற்றையும் மோடிக்கு எதிராக குறை சொல்லி திசை திருப்ப வேண்டும் என்பதில் மிக மிக உக்கிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி அபிமானிகள். சரி, இவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தால் பாஜக அனுதாபிகள் இன்னும் கேவலமாக சென்று கொண்டிருக்காங்க. வினேஷ் போகத் இந்திய மக்களின் வரி பணத்தை எல்லாம் ஏமாற்றி விட்டாராம். மோடிக்கு எதிராக போராடியதன் கர்மாவை இப்போது அனுபவிக்கிறார் என்று கேவலத்தின் உச்சமாக நடந்து கொள்றாங்க. சில வாரங்களுக்கு முன்பு எல்லோரும் பட்ஜெட்டை கழுவி ஊற்றி கொண்டிருந்த போது நம் நாட்டில் வெறும் 3% குறைவாகத்தான் வரி கட்டுகிறார்கள் என்று முரட்டு முட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள். இப்ப அப்படியே இவங்க வரி பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். டேய் பரமா, கொஞ்சமாவது படிங்கடா. அப்படியே இவங்க தான் வரி கட்டி நாட்டை முன்னேற்றுறாங்க போல. அவங்களுக்கு திடீர்னு எங்க இருந்துதான் இப்படி தேசப்பற்று வரும்னு தெரியாது. ஒரு தவறு என்பது நடந்திருக்கிறது. இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்காமல் நழுவியும் இருக்கிறது. இதில் அனைவருக்குமே வருத்தம். குறிப்பாக கால் முட்டியில் அறுவை சிகிச்சை செய்து உணவு உட்கொள்ளாமல் உடல் எடையை குறைக்க பாடுபட்டு பலர் தன் மீது பல்வேறு விதமான கேவலமான குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் பதக்கம் வெல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பது வரும்போது அந்த வீராங்கனைக்கு துணையாக நிற்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல. உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக அந்த பெண்ணை மேலும் இழிவுபடுத்தாமலாவது நீங்கள் இருக்கலாம். போலி உலக கோப்பையை கொண்டு போய் முதலமைச்சரிடமே போட்டோ எடுத்துக் கொள்ளும் அளவுக்கு இங்க ஒரு நிலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் கடுமையாக போராடி பதக்கத்தை நழுவ விட்டாலும் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க மற்றொரு கூட்டமும் காத்திருக்கு. மக்களின் எண்ணங்கள் ஏன் இவ்வளவு கொடூரமாக போகிறது என்பது யாருக்குமே புரியல சார்.